ஹாய் ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புணர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புணர்ச்சியுடைய வகைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். சிறப்பு வகை புணர்ச்சிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பொது விதி பயன்படாம தனிப்பட்ட முறையில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறோமோ, அதெல்லாம் நம்ம சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்தந்த சொற்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு விதிகள் அப்படிங்கிறது இருக்குது. பொது விதி வேற, சிறப்பு விதி வேற. இப்ப அந்த மாரி இன்னைக்கு எந்த சிறப்பு விதி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எண்ணு பெயர்ல 1லிருந்து 8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண் இன்னொருட சொல்லோட சேரும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். அடுத்ததா 9, 10 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்க போட்டு பாருங்க. ரொம்ப முக்கியமானது. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க விதிகளையும் தெரிஞ்சுக்கங்க. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அடையுது, அது எப்படி சேருது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அப்படி இல்லன்னா நிலைமொழி, வருமொழி 2ம் சேரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறதையும், அல்லது ஒரு சொல் குடுத்து அத பிரிச்சு எழுத கேட்டாங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்புகள் இருக்கு அப்படிங்கிற அந்த விதிகள வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 9 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. 9 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நிலைமொழியா 9 இருந்து, வருமொழியில 10, 100 அப்படின்ற இந்த 2ம் வந்தா, இது எப்படி அமையணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க குடுத்திருக்கிறது. நல்லா கவனிங்க. 9 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியா இருக்குது. வருமொழியில 10ங்கிறது இருக்குது, 100ங்கிறது இருக்குது. அப்போ 9 கூட்டல் 10 இத எப்படி சேர்த்து எழுதணும்? அதுபோல 9 கூட்டல் 100 இத எப்படி சேர்த்து எழுதணும்? அப்படிங்கிறத அது எந்த மாரி அமையணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன்னா, நம்ம தப்பா எழுதுருவோம். ஓகேவா? அப்ப அந்த தப்ப வந்து பார்த்தீங்கன்னா சரியா எழுதணும் அப்படின்றதுக்காக, இந்த விதிகள நீங்க தெரிஞ்சுக்கணும். 9 கூட்டல் 10ன்னு எழுதுனா, இத எப்படி எழுதணும்னா 90ன்னு எழுதணும். அதுவே 9 கூட்டல் 100 அப்படின்னும்போது, அது 900 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கான விதிகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 90 பிரிச்சா 9 கூட்டல் 10. அதேபோல 900 பிரிச்சா 9 கூட்டல் 100 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்ஸரு. இது நல்லா எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் இது எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் அடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நிலைமொழியில 9 இருந்துடணும். அதாவது முதல்ல இருக்கக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருந்துடணும். அப்படி இருந்து 10ஓ 100ஓ வந்துட்டா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத 10ன்னு இருந்தா 100ன்னு மாத்திடணும். அதுவே 100ன்னு இருந்தா 1000 அப்படின்னு மாத்திடணும். எப்படிங்க அப்படின்னா, இப்ப இப்படி அமையுது. 9 கூட்டல் 10 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. வறுமொழியில 10 இருக்குது. நிலைமொழியில வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குன்னா, இந்த 10 என்னவா போடணும்னா 100ன்னு போடணும். அப்ப இந்த 10 நீக்கிட்டு, அதுக்கா பதில் தான் 100 போடணும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லக்கூடியது. அதுவே நமக்கு 10க்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு இருந்தா, அந்த 100 என்னவா மாத்தணும்னா 1000ஆ மாத்தணும். அப்ப இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு 10ங்கிறது 100ஆவும், 100 என்பது 1000ஆவும் மாறும். அடுத்ததா அது 2வது ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நிலைமொழியோடைய முதலில் உள்ள ஒகரம் அப்படிங்கிறதுக்கு கூட தகரமை வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கணும் அப்படின்றாங்க. சிம்பிளா அந்த 9ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓ அப்படிங்கிறது தான் இருக்குதா? இந்த ஓ கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தா அப்படிங்கிறது சேர்க்கணும். அதாவது இத் அப்படிங்கிற இந்த மெய் எழுத்து சேர்க்கணும் அப்படின்றாங்க. அப்ப இத்து, ஓவும் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா, தோ அப்படின்னு மாறும். இது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா அத எழுதும்போது, அது எப்படிலாம் மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். விஷயம் 10, 100 இன்டு 10ஆல வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கணும். ஓகேவா? 10ன்னு இருந்தா அது 100ன்னு சொல்லி போடணும். 100ன்னு இருந்தா அத 1000ன்னு போடணும். இது ஃபர்ஸ்ட். 2வது தகரமை சேர்க்கணும். எதனோட போய் தகரமை சேரும் அப்படின்னா, 9ல ஓ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்தோட இத்து சேரும்போது அது என்னன்னு மாறும்? தோ அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஸ்டெப்ல சொல்றாங்க. அதுவும் 3வதுல நிலைமொழியின் இறுதியில் உள்ள 10 அத வந்து பார்த்தீங்கன்னா நீக்கணும் அப்படின்றாங்க. அதாவது இந்த பது அப்படிங்கிறது எத குறிக்கும்னா 10 அப்படிங்கிறத குறிக்கும். இப்ப இதுவரைக்கும் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. 9 கூட்டல் 100ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு. ஏன்னா 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கணும்னு சொன்னோம். அப்போ இந்த மாரி மாறுனதுக்கு அப்புறம் தகரமை சேரும்போது இது என்னவா மாறும்? இத்து கூட்டல் ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து 9 அப்படின்னு மாறும். 9 கூட்டல் 100 இப்படி வரைக்கும் வந்திருக்கும். இப்ப 3வது ஸ்டெப் தான் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு நிலைமொழி. நிலைமொழியான அர்த்தம் முதல்ல இருக்கக்கூடிய சொல்லு. இதுல இருக்கக்கூடிய பது அப்படிங்கிறத நீக்கணும்ன்றாங்க. அப்ப அடுத்த ஸ்டெப் இது எப்படி வந்து நிக்கும்னா, தொன் கூட்டல் 100 அப்படின்னு நிக்கும். இதுவரைக்கும் 3 ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்ததா 4வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பது என்பதற்கு அயலே நின்ற நகரமெய்யை முறையே நகரமெய்யாகவும், லகரமெய்யாகவும் திரித்துக் கொள்வதால் முறையே 90, 900 என்னும் எண்ணுப் பெயர்கள் அமைகின்றன அப்படின்றாங்க. அதுக்கு விதி கீழ சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னு. நன்னூல்ல சொல்லக்கூடிய விதி. ஒன்பானோடு 10ம் 100ம் அப்படின்றாங்க. அதாவது 9 அப்படிங்கிறது நிலைமொழியா இருந்து, வறுமொழியில 10, 100 இருந்தா, முன்னதின் ஏனைய முரணி ஒவ்வோடு
தகரம் நெறி பது அகற்றி நவ்வை நிரலே நான் லாவாக திரிப்பது நெறியே அப்படின்றாங்க. அதாவது அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, 9ஓட 10, 100 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சேரும்போது, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தகரமையை நிறுத்தணும் அப்படின்றாங்க. எதுக்கா பதில் தகரமையை நிறுத்தணும்னா, அங்க இருக்கக்கூடிய ஓ அப்படிங்கிற அந்த உயிரெழுத்தோடு இத்து சேரணும் அப்படிங்கிறது. சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்றாங்கன்னா, பது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அகற்றிடணும். அதாவது நிலைமொழியில இருக்கக்கூடிய அந்த 9ல இருக்கக்கூடிய பதுவை நீக்கிடணும். நவ்வை நிரலே நாளாவாக திரிப்பது நெறியே அப்படின்றாங்க. அடுத்தது அங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்கும். அந்த இன் அப்படிங்கிற மெய்யு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாத்தணும்னா, நகர மெய்யாகவும், லகர மெய்யாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி எழுதணும். அதுதான் வழக்கம் நெறியன்றாங்க. ஸோ அதுக்கான மீனிங் குடுத்துருக்காங்க. ஒன்பான் என்பது எதை குறிக்கும்னா, 9ஐ குறிக்கும். பது அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 10. நவ்வைனா நகர மெய்யே. நிரல் அப்படின்னா முறையே அல்லது வழக்கம் அப்படின்றது அர்த்தம் இதுக்கு. இப்போ நம்ம எப்படி அத வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதணுங்கிறத பார்க்கலாம். இந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நல்லா அத படிச்சு நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ சந்தேகம் இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 9 கூட்டல் 10. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுத சொல்றது. கீழ வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். இப்ப 90 அப்படிங்கிறது எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 கூட்டல் 10. இந்த மாரி இருக்கும்போது முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த இடத்துல அதாவது இது அடுத்ததா எப்படி எழுதணும்னா, 10னா நமக்கு 10ஐ குறிக்குது. ஓகேவா? இந்த 10 அப்படிங்கிறதும் 10ஐ குறிக்குது. அப்ப 10 இன்டு 10. அதான் 10 மடங்கா வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்றது. எதுக்கா பதில் எழுதணும்னா, இந்த 10யும் அதாவது நிலைமொழியில இருக்கக்கூடிய 10யும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி ரொம்ப சுருக்கமா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 9 கூட்டல் 100. இந்த 10யும் இதுல இருக்கக்கூடிய 10 அப்படிங்கிறதையும் பெருக்கி தான் நம்ம 100ங்கிறத போடுறோம். எதுக்கா பதில் போடணும் அப்படின்னா, வறுமொழிக்கு பதில் போடணும். அதாவது 10 அப்படிங்கிறதுக்கு பதில் 100ன்னு போட்டோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட தகரமை சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அப்ப தகரமை அப்படிங்கிறது எதோட போய் சேரும்? உயிரோட தான் செய்யும். இங்க உயிர் என்ன? ஓ அப்படிங்கிறது. அப்ப இத்து சேர்க்கும்போது அது என்னன்னு மாறும்? 90 கூட்டல் 100 அப்படின்னு மாறுது. இப்பதான் என்ன பண்ணணும்னா, நிலைமொழியில வந்து பார்த்தீங்கன்னா, பதுவை நீக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த பதுவை நீக்கிறோம். அடுத்த ஸ்டெப் இது எப்படி வருது? கூட்டல் 100 அப்படின்னு வருது. ஓகேவா? இப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த தொன் அப்படிங்கிறது இருந்து நிலைமொழி நா இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சின்ன நா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாவ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு சொல்லுவோம்? ரன்னகரம்னு சொல்லுவோம். இந்த ரன்னகரத்துக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, டன்னகரமா மாத்த சொல்றாங்க. அப்ப அடுத்த ஸ்டெப் இந்த இன்ன இந்த இன்னா மாத்தணும் அப்படிங்கிறது. இப்படி மாறும். மாறுனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வறுமொழியில இந்த நகரம் இருந்தா, ஸோ நிலைமொழியோட இறுதி நகரம் என்னவோ அந்த நகரமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அப்போ இப்படி வருது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எழுதுறாங்க. சிம்பிள் நல்லா புரிஞ்சுங்க. பார்க்கறதுக்கு எதுவும் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இதில ஒண்ணுமே இல்ல. என்னென்ன மாற்றங்களை அடையுது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பேன். அத ஒரு தடவ ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ரீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றங்களை தெரிஞ்சுங்க. இந்த மாதிரியான திருப்புகளை அடைஞ்சு கடைசியா 90ன்னு வந்துருச்சு. இதுவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 அப்படிங்கிறது எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 900 அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும்னா, இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதான் நமக்கு ஆன்ஸர். இதான் நமக்கு தெரியணும். ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம். அது எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பிறகு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த 9, 100 அப்படின்றாங்களா? இந்த நிலைமொழியோட இறுதி. பது அப்படின்னா 10ஐ குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வறுமொழியோடைய 100 இது 2த்தையும் பெருக்குங்க. 10 × 100 என்னவா வரும் அப்படின்னா 1000 வரும். அந்த 1000த்த எங்க போடணும்? வறுமொழியில போடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கா எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இதே மாரி ஒரே ஸ்டெப்ல வந்தோம்னா 10யும் நீக்கிடலாம். அதே மாரி வறுமொழியிலும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 போட்டுடலாம். அப்போ 1 கூட்டல் 1000 நேரடியா அந்த ஸ்டெப் எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? இது எப்படி வந்ததுன்னு நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஸ்டெப்ல 2மே பண்ணியாச்சு. அதாவது 10 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வறுமொழியில இருக்கக்கூடிய 10ஓட பெருக்கும்போது 10 இன்டு அதாவது 100 அப்படிங்கிறது. அதாவது நிலைமொழி இறுதியா 10 இருக்குது. வறுமொழியில வந்து பார்த்தீங்கன்னா 100 இருந்திருக்கும். அப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 10யும் இந்த 100யும் பெருக்கி நம்ம 1000 அப்படின்னு எழுதிடுறோம். இந்த 1000ங்கிறது எங்க எழுதணும்னா, வறுமொழியில எழுதிட்டோம். இப்ப அடுத்த ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தகரமை அப்படிங்கிறத சேர்க்க போறோம். இத் அப்படிங்கிறது. அப்ப இத் அப்படிங்கிறத சேர்த்தா இது என்னவா மாறும் அப்படின்னா, தொன் கூட்டல் 1000 அப்படின்னு மாறும். இந்த உயிர்
நமக்கு இதில் இருக்க, அதாவது இந்த மெய் இதில் இருக்கக்கூடிய இந்த உயிரோட தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் சேருது. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இன்னு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இல்லா மாத்த போறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. நகரம் லகரமாக மாறும் அப்படிங்கிறது. இந்த நிலைமொழி இறுதியா இருக்கக்கூடிய இந்த ரன்னகரம் அப்படிங்கிற இன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா மாறும்னா, ஒண்ணு டன்னகரமா மாறும், அல்லது ல அப்படிங்கிற பொது லகரமா வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே படிச்சிருப்போம். அப்போ தொல் கூட்டல் 1000 அப்படின்னு வருது. வந்ததுக்கு அப்புறம் தனிக்குறிலுக்கு அடுத்து நமக்கு வந்து மெய் எழுத்து இருக்குது, வறுமையில உயிர் எழுத்து இருக்குது. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், 2 முறை இரட்டித்து எழுதிங்க. தொல் கூட்டல் 1000 சேர்த்து எதுனா 900. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அப்படிங்கிறது கூட 10யும் 100யும் கூட்டும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1க்கு 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா அதை படிச்சு பாருங்க. அந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க, அது எந்த மாதிரியான மாற்றங்கள் அடையுது அப்படிங்கிறது மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. இன்னும் சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றோமோ, அது போல இதையும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். அடுத்தது 1லிருந்து 8 அப்படிங்கிறது கூட 10 வந்தா அது எந்த மாதிரி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுங்க. 1 முதல் 8 வரை அப்படிங்கிற அந்த எண்கள் இருக்கு. நிலைமொழியா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு வரும். வறுமொழியில 10 அப்படிங்கிறது வரும். இப்போ 2த்தையும் சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். அதுக்கு பொதுவா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கலாம். 1 முதல் 8 வரையிலான எண்ணு பெயர்களில் நிலைமொழியில் நின்று வறுமொழியாக வரும் 10 என்னும் எண்ணு பெயரோடு புணரும் போது 10ல வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள தகரமை கெடும் அப்படின்றாங்க. அதனால புரிஞ்சுங்க. 10 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வறுமொழியில் இருக்கக்கூடிய 10 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இத்து அப்படிங்கிற மெய் கெட்டுடும். அப்படின்னா அது என்னவா மாறிடும், 10ங்கிறது பதுன்னு மாறும். அதாவது தகரமை கெட்டு பது அப்படிங்கிறது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாங்க. இது வறுமொழியில் இருக்கிறது. ஓகேவா? நிலைமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், எது இருந்தாலும் வறுமொழிங்கிறது என்னவா மாறிடும்னா அந்த இத்து அப்படிங்கிற மெய்யெழுத்து நீங்கி நடுவில் இருக்கக்கூடிய தகரமை நீங்கி 10 என்பது பதுன்னு மாறிடுச்சு. இது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. நிலைமொழியில் உள்ள 8 வரையிலான எண்ணு பெயர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொது விதியிலும் சிறப்பு விதியிலும் தமக்கு சொல்லப்பட்ட விகாரங்களை ஏற்புடையவாறு பெற்று வரும். அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு? 1 அப்படிங்கிறது வறுமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வந்தா என்னவா வரணும், மெய்யெழுத்து வந்தா என்னவா மாற்றம் பெறும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள். 1, 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்து வந்தா 1ங்கிறது ஓர் அப்படின்னு பெறும். 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈர் அப்படின்னு மாறும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வறுமொழியில மெய்யெழுத்து வந்தா 1 அப்படிங்கிறது ஒரு அப்படின்னும், 2ங்கிறது இரு அப்படின்னு மாறும். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. தெரிஞ்சிருந்தாதான் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சிம்பிள். இந்த 2த்துலயும் பாருங்க. ஓகேவா? வறுமொழியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துலயுமே அந்த இத்து அப்படிங்கிறத நீக்கிடணும். நீக்கினதுக்கு அப்புறம் நமக்கு இங்க வறுமொழியில மெய்யெழுத்து வருது. அப்போ இந்த 1ங்கிறது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அப்படின்னு மாறும். 2ங்கிறது என்னன்னு மாறும், இரு அப்படின்னு மாறும். அதான் 1 கூட்டல் 10 ஒருபது. அப்ப 2 கூட்டல் 10 20. இப்படி வந்துருச்சு ஆன்சர். அடுத்தது இந்த 3 கூட்டல் 10 இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை அடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வறுமொழியில வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து இருக்குது. இந்த மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வல்லின மெய். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இறுதி எழுத்து கெடும், இதுவும் கெடும். நமக்கு இந்த இடத்துல உயிர் வந்தா மட்டும் தான் அப்படியே எழுதுவோம். உயிர் இல்ல மெய் வந்தா இதனுடைய முதல் எழுத்து குறுகணும். அப்ப குறுகணும் அப்படின்னா நெடிலா இருக்கிறது குறிலா மாறும். மு அப்படின்னு மாறும். வந்த மெய் என்னவோ அதே மெய் வந்து பார்த்தீங்கன்னா இங்க சேர்ந்து வரும். இப்போ வந்த மெய் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, பது. அதுல இப்ப அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மு பது அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இது இந்த விதியெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வீடியோல. பார்க்காதவங்க புதுசா பார்க்குறவங்க முதல்ல அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இதை படிங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா புரியும். 1, 2, 3, 4 இதெல்லாம் சேர்த்து எழுதும்போது எந்த மாதிரி சேர்த்து எழுதணும்னு தெரியணும். அதாவது வறுமையில உயிரெழுத்து இருந்தா இது எந்த மாதிரியான மாற்றங்கள் அடையும், மெய்யெழுத்து இருந்தா எந்த மாதிரியான மாற்றங்கள் அடையும் அப்படிங்கிறது. அடுத்தது 4 அப்படிங்கிறது சொல்றோமா, இந்த 4ங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று நாள் அப்படின்னு வரும். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருந்தா அதுவே சில இடத்துல நார் அப்படின்னு வரும், சில இடங்கள்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரியான 3 விதமான மாற்றங்களை இங்க நான் அப்படிங்கிறது அடையும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வறுமொழியில வல்லினம் வருது அப்படின்றதுக்காக இந்த இறுதி எழுத்து கெட்டு இந்த இன் அப்படிங்கிறது இர்ரா மாறுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார் கூட்டல் பது சேர்த்து எழுதும்போது 40 அப்படின்னு வருது. அடுத்தது இதுல என்ன பொது விதி சொல்லியிருப்போம், எல்லாத்துலயுமே இறுதி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிடுங்க. இந்த 2த்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா உகரம் மட்டும் கெடும். ஓகேவா? அடுத்தது இதுல அதாவது வறுமொழியில உயிரெழுத்து வரும்போது
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுங்கிறது எண் அப்படிங்கிற மாற்றம் அடையும், ஆறுங்கிறது அரு அப்படின்னு மாற்றம் அடையும், ஏழுங்கிறது எழு அப்படின்னு மாற்றம் அடையும். இப்போ 5க்கு வந்துடும். 5 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இறுதி எழுத்து போயிடுச்சு. அடுத்து போனதுக்கப்புறம் இந்த அப்படிங்கிறது இருக்கும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இந்த ஆனது நமக்கு வறுமொழியில இருக்கக்கூடிய இதுக்கு ஏற்ப மெய்யா திரியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பா இருக்குது. பாக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னா இம்மு. அப்ப இந்து வந்து பார்த்தீங்கன்னா இம்மா மாறி 50 அப்படின்னு எழுதுறோம். அடுத்து 60 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வறுமொழியில நமக்கு மெல்லினம் எது வந்தா அதாவது மெல்லினம், வல்லினம், இடையினம் இந்த மாதிரி மெய் எழுத்துக்கள்ல எது வந்தாலும் சரி இதனுடைய முதல் குறுகும் அதுதான் நமக்கு அரு கூட்டல் பது 60ன்னு எழுதுறோம். வறுமொழியில என்ன இருக்குது? மெய் எழுத்து இருக்குது. எந்த மெய் வந்தாலும் சரி. அதுவே உயிர் எழுத்தா இருந்தா நமக்கு பொது விதிப்படி சேரும். 6 கூட்டல் உயிர்னு சொல்றோம்னா 6 உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 6 கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லும்போது அரு கடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த அரு அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்குதா அல்லது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வினைச்சொல்லா வருதாங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து 7 7ம் இதே தான். வறுமொழியில உயிர் எழுத்து இருந்தா இதுல நிலைமொழி இறுதியா இருக்கக்கூடிய உகரம் மட்டும் கெடும். ஸோ அதுவே நமக்கு வறுமொழியில வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து வந்தா ஏ அப்படிங்கிற இந்த நெடில் குறுகும் எழு அப்படின்னு மாறும். அதனால தான் இங்க வறுமொழியில வந்து நமக்கு மெய் இருக்குது. அப்போ அதனுடைய முதல் குறுகி எழு கூட்டல் பது 70ன்னு வருது. 8 வறுமையில உயிர் இருந்தாலும் சரி, மெய் இருந்தாலும் சரி 8 என்ன மாற்றம் அடையும்னா எண் அப்படின்னு மாறும். அதுதான் ஸோ எண் கூட்டல் பது 80 அப்படின்னு வருது. இது ரொம்ப முக்கியமானது. சேர்த்து எழுதும்போது எப்படி சேர்த்து எழுதுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 முதல் 8 வரையும் இருக்கக்கூடிய நிலைமொழியா இருக்கக்கூடிய இறுதி எழுத்து எல்லாத்துலயுமே கேட்டுடும். அடுத்து வறுமொழிக்கு ஏற்ப அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா மாறும்? இந்த மாதிரியான மாற்றங்கள் எது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெறும். இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு எழுதணும், சேர்த்து எழுதணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 10 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா 9 கூட்டல் 10 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90ன்னு சொல்லி மாறுதுன்னு பார்த்திருப்போம். அதனால 9ங்கிறது இங்க வராது. 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வரும். 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்களை அடையும் அப்படின்னா 10 கூட்டல் 10 அப்படின்றது நமக்கு பப்பத்துன்னு எழுதணும். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டுமே நீங்கிடும். நீங்கி பப்பத்து அல்லது சாரியை பெற்று வரும்போது பதிற்று 10. ரெண்டுத்துல ரெண்டுமே சரிதான். சாரியை பெற்று வந்தனா இற்று அப்படிங்கிற சாரி அங்க வந்து பார்த்தீங்கன்னா இடையில வருது. இங்க சாரி இல்லாம வெறும் பப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வறுமொழியில 10 இருக்குது. நிலைமொழியில 1லேருந்து 9, 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் சேரும்போது எப்படி சேர்த்ததுன்னு பார்த்தோம். இப்போ என்னன்னா எண்ணுப்பெயரோடு அதே எண்ணுப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சேரும்போது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா எண்ணுப்பெயர் தம்முன் தாம் வருதல் அப்படின்றாங்க. அதாவது 1 கூட்டல் 1, 2 கூட்டல் 2, 3 கூட்டல் 3 இது எந்த மாதிரியா சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத படிங்க. 1 முதல் 10 வரையிலான எண்ணுப்பெயர்களில் 9 என்ற எண்ணுப்பெயர் மட்டும் தவிர்த்து ஏனைய 9 எண்ணுப்பெயர்களும் தமக்கு முன்னர் தாமே வந்து இரட்டிக்கும் போது பின்வருமாறு புணரும் அப்படின்றாங்க. ஏன் வந்து இங்க 9 நீக்கிறோம்னா 9 சிறப்பு இதில் பார்த்துட்டோம். 9 கூட்டல் 10 அப்படின்னும் போது நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் அப்படின்னா 90ன்னு பார்த்திருப்போம். 9 கூட்டல் 100 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 900 அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதனால நம்ம அந்த 9 இங்க சேர்க்கக்கூடாது. மீதி இருக்கக்கூடிய ஏனைய அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுல 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த 2 விஷயங்கள நீங்க நினைவுல வச்சுக்கணும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு எண் அதே எண்ணோட சேரும்போது, நிலைமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தை தவிர ஏனைய எழுத்துக்கள் கெட்டுடும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. நிலைமொழியில் முதல் எழுத்தை தவிர ஏனைய எழுத்துக்கள் கெட்டுடும் அப்படின்னா, இப்போ 1 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இதான் வந்து நிலைமொழியா இருக்குதுன்னா, இந்த முதல் எழுத்து தவிர மீதி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் கெட்டுடும். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, கெட்ட பின்பு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வறுமொழியில அதாவது அடுத்து வரக்கூடியதுல வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வந்தா நமக்கு அப்படிங்கிற வகரமெய் தோன்றணும். அதுவே நமக்கு உயிரெழுத்து தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மெய்யெழுத்து வந்தா, வந்த மெய் என்னவோ அந்த வந்த மெய் எழுதணும். இந்த 2 விஷயங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னிப்பா கவனிச்சுங்க. 1 கூட்டல் 1 அப்படிங்கிறதுனா, ஒரு எண் அதே எண்ணோடு சேர்த்து எழுதும்போது என்ன மாரியான விதிகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நிலைமொழியில முதல் எழுத்து தவிர இறுதி அதாவது இறுதியாவும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களும் கெட்டு போயிடும். இது முதல்ல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வறுமொழியில உயிரெழுத்து இருந்தா அப்படிங்கிற மெய்யெழுத்து தோன்றும். அதுவே உயிரெழுத்து இல்லாத போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வந்த மெய்யெழுத்து என்னவோ அதே மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. என்னென்ன வருதுன்னு பாருங்க. இப்போ 1 கூட்டல் 1 அப்படின்றாங்க.
விதிப்படி நமக்கு முதல்ல இருக்கக்கூடிய எழுத்தை தவிர மீதி எழுத்து கெட்டுடணும். அப்போ இது இப்படி வருது, ஓ கூட்டல் 1 அப்படின்னு வருது. வறுமொழியில் வந்து பார்த்தா நமக்கு உயிரெழுத்து வருது, ஓங்கிறது உயிரெழுத்து தான். அப்போது உயிரெழுத்து வந்தால் நமக்கு என்ன தோன்றணும், இவ் அப்படிங்கிற மெய் தோன்றணும். அதுதான் வந்து பார்த்தா இங்கே தோன்றுது. அப்போ 1 கூட்டல் 1 சேர்த்து எழுதும்போது என்னென்னு எழுதுனா ஒவ்வொன்று அப்படிங்கிறது தான் சரியானது. நம்ம ஆளுங்க என்ன நினைப்போம், நம்ம 1 கூட்டல் 1 ஒன்றொன்று அப்படின்னு வரும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. 1 கூட்டல் 1ன்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொன்று, அல்லது ஒவ்வொன்றை பிரித்து எதுன்னு சொன்னால் 1 கூட்டல் 1 அப்படின்னு சொல்லி தான் எழுதணுமே. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 8 கூட்டல் 8 இதெல்லாம் இருக்கா? இப்போ நம்ம பார்க்கலாம் கீழே இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத. நிலைமொழியில் முதல் எழுத்து தவிர மீதி எழுத்து கெட்டுடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போது இது கெட்டுடுச்சுன்னா வறுமொழியில் வந்து நமக்கு உயிர் எழுத்து வருது, இவ் அப்படிங்கிற எழுத்து தோன்றி 1. அப்போ இவ்வும் ஓவும் சேர்ந்து ஒவ்வொன்று அப்படின்னு எழுதணும். இதே தான் இங்கேயும் முதல் எழுத்து தவிர மீதி எழுத்து நீக்கிடணும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிற்கும் அப்படின்னா இ கூட்டல் இவ் கூட்டல் 2. அப்போ இது எப்படி வரணும், இவ் 2 அப்படின்னு சேர்த்து எழுதணும். அடுத்தது 3 கூட்டல் 3. இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, ஸோ முதல் எழுத்தை தவிர மீதி எழுத்து நீக்கிடுறோம். நீக்கிட்டு முதல் எழுத்து நெடிலாக தான் அது குறுகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ 3, 6, 7 இதெல்லாம் முதல் எழுத்து நெடில் எழுத்து வருது. அப்போது நீங்கள் இந்த இறுதி எழுத்து அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துலாம் நீக்கினதுக்கு அப்புறம் முதல் எழுத்து நெடிலாக இருந்தால் அதை குறுகணும், குறியிலாக மாற்றணும். அதை எழுதிங்க, நெடில் குறுகும் அப்படிங்கிறது. அப்போ நெடில் குறுகும்னா இது எப்படி எழுதணும், மூ அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்த மெய்யாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையும் உயிரெழுத்து வந்து உயிரெழுத்து வந்தால் இவ் அப்படிங்கிறது தோன்றுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரெழுத்து வரல, மெய் எழுத்து வருது. அப்போ என்ன மெய் வருதுன்னு பாருங்கள், மூ எப்படி பிரிக்கணும், இம்மு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கணும். அப்போது இந்த இம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இப்படி எழுதணும், மும்மூன்று அப்படிங்கிறது. அப்போ 4 கூட்டல் 4 அப்படிங்கிறதுல நமக்கு முதல் எழுத்து தவிர மீதி எழுத்து நீக்கணும். இங்கே நெடில் இருக்குது, நெடிலாக இருந்தால் குறுகுன்னு சொல்லியிருக்கும். அப்போ ந அப்படிங்கிறது வரணும். வறுமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெய் எழுத்து வருது. என்ன மெய் அப்படின்னா இந்த குட்டல் ஆ அப்படிங்கிறது. அப்போ இதே மெய் தான் அங்கே இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ நன்னான்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர். ஐந்து கூட்டல் 5 இந்த இடத்துல பார்க்குறோம். முதல் எழுத்து தவிர ஏன எழுத்து நீக்கிறோம் நிலைமொழியில். வறுமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா உயிர் எழுத்து இருக்குது. நல்லா கவனிங்க, உயிர் எழுத்து இருக்குது. உயிர் எழுத்து இருந்தால் நமக்கு என்ன தோன்றணும், இவ் அப்படிங்கிற எழுத்து தோன்றணும். அப்போ ஐ இவ் 5 இப்படி வரும். இவ்வும் ஐயும் சேர்த்தா என்ன வரும், ஐவைந்து இப்படி வரணும். அடுத்தது 6. நிலைமொழியுடைய முதல் எழுத்து தவிர மீதி இருக்கிற எழுத்துலாம் நீக்கியாச்சு. அடுத்து வந்து எனக்கு என்ன இருக்குது, ஆ அப்படிங்கிறது இருக்குது. நெடில் எழுத்து வந்தாலே அது என்ன பண்ணணும்னு சொன்னேன், குறுகணும்னு சொன்னேன். அப்போ அ அப்படின்னு வரும். அடுத்தது வறுமொழியில் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயிர் எழுத்து வருது. அப்போ என்ன தோன்றணும் நமக்கு, இவ் அப்படிங்கிறது தோன்றணும் 6. அப்போ இது சேர்த்து எதுனா அவ்வாறு. இப்படி வரணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 7 கூட்டல் 7. இப்போ இந்த ரெண்டுத்தையும் எப்படி சேர்த்து எழுதுறது அப்படின்னா இந்த இறுதி எழுத்து நீக்கிடுங்க, நெடில் இருக்குது அதை குறுகி எழுதிங்க. அப்போ ஏ அப்படிங்கிறது வறுமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து இருக்குது, இவ் அப்படிங்கிறது சேர்க்குறோம். 7 சேர்த்து எதுனா எவ்வேழு.
அடுத்து 8 கூட்டல் 8. முதல் எழுத்து தவிர மீதி எழுத்துலாம் நீக்கிட்டு ஏ கூட்டல் இவ் கூட்டல் 8 சேர்த்து எதுனா எவ்8. இப்படி தான் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எண் அதே எண்ணோட சேரும்போது நமக்கு எந்த மாதிரி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இதில் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி மாறுது, ஏன் மாற்றணும் அப்படிங்கிறது தெரியணும்னா இதுக்கு முன்னாடி 1 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எப்படி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதை பாடிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவானது எண்ணு பெருக்களுக்கு. அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கன்னா 9 அப்படிங்கிறது கூட 10, 100 வந்து சேர்ந்தா எந்த மாதிரியான மாற்றங்களை அடையும், அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அதே போல். ஸோ ஒரு எண்ணோட இன்னொரு எண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்போம். ஸோ வேறு எதனா டவுட் இருந்தால் வந்து இங்கே கமெண்ட்டில் கேளுங்க. லைக் பண்ணாதவங்க ஒரு லைக்கை போட்டுங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வகுப்பில் நேரில் சந்திக்கலாம். தேங்க்யூ.